திமுகவில் இருக்கிற சரவணன் ஊடக பேச்சாளர். அவர் நல்ல அட்வொகேட், நல்லா பேசுவார். ஆனால் ஒரு மாதிரி ஒரு அடிமைத்தனத்தோடு இருக்கிறார். அவர் நேத்து வடநாட்டு டிவிக்காரன் அவர்கிட்ட ஏதோ கேட்டிருக்கிறாங்க, நீங்க பராசக்தி படம் பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமா, எதனால வந்துச்சுன்னா நாங்க இந்தி திணிக்கிறத பண்ணுவோம் அப்படி இப்படின்னு உற்சாகத்தோட பேசினாரு. அமைதியா நெறியாளர் கேட்டாரு, யார் இந்தி திணிச்சா அப்படின்னு கேட்டப்போ காங்கிரஸ் அப்படின்னாரு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் சிரிச்சோன்னே இவர் ஒரு அவமானப்பட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாம இவரும் ஏதோ ஒரு கேலி கூத்தா சிரிச்சாரு. அது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. சரவணன் இந்த மாதிரி செய்யாம இருக்கணும். படித்த மனிதர், மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாத ஒரு கட்சியில இருந்தாரு. இப்ப அங்க ஒரு அடிமைத்தனத்தோட இருக்கிறாரு, நல்லா தெரியுது. வெளிப்படையா வெளில வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஆழமா யோசிக்கணும். திமுக கட்டாயம் ஒரு போற திசை சரியான திசை கிடையாது. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க குடும்பம் தான் பார்த்துட்டு இருக்கு. உங்க ஏரியாவில் இருக்க எம்எல்ஏ அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நிர்வாகிகளே, உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருக்க போறது கிடையாது. இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதினு முடிவு பண்ணிட்டாங்க. உதயநிதிக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல தான் வரப்போகுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக காரங்க, எங்கள் ஏரியாவில் சிற்றரசன் ஒரு நல்ல வேலை செய்கிறவர், அவர் ஒரு எம்எல்ஏ வரைக்கும் ஆக முடியும். இல்லை முடிஞ்சுன்னா ஒரு மினிஸ்டர் ஆகலாம். அதை தவிர அப்படியே முட்டு சந்து மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ திறமையானவங்களுக்கு இது எந்த ஒரு எதிர்காலம் கிடையாது. அதனால் படித்தவர்களே இந்த தடவை திமுக விட்டு வெளியேறி விஜய் கட்சி கூட ஓட்டு போடுங்க, தப்பே கிடையாது. புதுசாக ஒரு வாழ்க்கை கொடுப்போம், எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழகத்தில் மாற்றி அமைக்கிறாங்கன்னா பார்ப்போம். மக்கள் பணத்தை சுரண்டி 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 1-2 குடும்பம் மாத்திரம் உங்கள் ஏரியாவில் இருக்கிறத நீங்கள் அது எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டு இருப்பீங்க? சிந்திக்க வேண்டிய நேரம். விசில் அடித்தாலும் சரி, தாமரை கூட்டு போட்டாலும் சரி, சீமானு கூட்டு போட்டாலும் சரி, உதயசூரியன் வேண்டவே வேண்டாம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், முடியட்டும் திராவிடம்.